ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் saree ப்ரீப்ளீட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 இது போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு இந்த செகண்ட் பார்ட்டையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். சென்டர் ப்ளீட் அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம saree ஃபுல்லாக நம்ம அயர்ன் பண்ணிக்கணும். ஏன் நம்ம அயர்ன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம பயன்படுத்தின புடவையாக இருந்துச்சுன்னா அதில் ஆல்ரெடி எடுத்த மடிப்புகளில் சுருக்கம் இருக்கும். அந்த சுருக்கத்தில் நம்ம எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அயர்ன் பண்ணுறோம். நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் அயர்ன் பண்ணணும்னு தோணுதோ அங்கெல்லாம் அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சுருக்கம் இல்லாமல் அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு சென்டர் ப்ளீட் எல்லாம் நம்ம ஆல்ரெடி மடிப்பு எடுத்து பின் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம டேபிள் மேலே வைக்கணும். வச்சுட்டு நம்ம ப்ளீட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியாக பண்ணணுன்னா நான் பண்ணுற மாதிரி ஒரு அயர்னிங் எடுத்துக்கோங்க. அப்போ அது ஃப்ளாட் ஆகிடும். ஃப்ளாட்டாக இருக்கும்போது நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த கேப் விட்டு நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். சென்டர் ப்ளீட் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு மடிப்புக்கும் இடையில் ஒரே அளவாக வர மாதிரி நம்ம வைக்கும்போது ப்ளீட் பார்க்குறதுக்கு ஈவனாக நமக்கு தெரியும். அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேஃப்டி பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் கரைப்பகுதி ரொம்ப மொத்தமாக இருக்கனால கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது பின் பண்ணுறதுக்கு. அது பண்ணி முடிச்சுட்டு கீழ்ப்பகுதிக்கு வந்துடணும். கீழ்ப்பகுதின்றது நம்ம பார்டர் பெருசாக இருக்கு இல்லைங்களா, அந்த பிளேஸ் தான். நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா அங்கே நம்ம ஃப்ளாட்டாக அயர்னிங் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் அப்படியே விட்டுடணும். இல்லை நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறோம் அப்படின்னும்போது இப்போ நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு அயர்னிங் கொடுத்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டர் ப்ளீட்கான சென்டரே நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். என்னடா சென்டருக்கு சென்டர் அப்படின்னு யோசிக்காதீங்க. நடுப்பகுதி ஓகேங்களா, அந்த இடத்துல ஈவனாக வர மாதிரி நான் ப்ளீட்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். இந்த புடவையில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போதே நமக்கு ஒரு அயனிங் லுக் கிடைக்கிது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ப்ளீட் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு சென்டர் ப்ளீட்டை நம்ம அயனிங் கொடுக்குறோம். இதே பாக்ஸ் ஃபோல்டிங்காக இருக்குது அப்படின்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம அயனிங் கொடுத்துடலாம். இதே நீங்கள் ப்ளஃபி ப்ளீட்ஸாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நம்ம எந்த அளவுக்கு காட்டணுமோ அது வரைக்கும் மட்டும் நம்ம அயன் பண்ணால் போதும். அயன் பண்ணிட்டுமே ஒன்ஸ் நீங்கள் ப்ளீட் எல்லாம் ஒரே கேப்பில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இப்போ சென்டர் ப்ளீட் அயனிங் கொடுக்கும்போது நான் அயனிங் மேட்டை யூஸ் பண்ணலை. ஏன்னா இந்த இடத்துல அயன் கொடுக்கும்போது நமக்கு எந்த ஒரு கிளாத்து சுருங்குற மாதிரியும் எனக்கு விசிபிள் ஆகலை. அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே கிளாத் மேலே வச்சு நான் அயனிங் கொடுக்குறேன். இப்போ கீழே நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்றதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஒரு அயனிங் கொடுக்குறேன். இதே நம்ம பயன்படுத்தின புடவையாக இருக்குது அப்படின்னா கீழே கண்டிப்பாக அதோடைய அச்சு இருக்கும். நம்ம ஆல்ரெடி கட்டின மடிப்புலாம் இருக்குது இல்லைங்களா, அது இருக்கும். நம்ம ப்ளஃபி ப்ளீட்டாக கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம புடவையோட உள்பக்கம் இருக்கு இல்லைங்களா, நான் பண்ணுற மாதிரி உள்பக்கத்தில் இருக்க மடிப்பை நம்ம அயனிங் கொடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், அந்த கீழே இருக்க மடிப்புக்கு மட்டும் தான் அயனிங் கொடுக்கணும். அப்போ தான் ப்ளஃபி ப்ளீட்ஸ் அழகாக நமக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு நான் பண்ண மிஸ்டேக் உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்டீம் கொடுக்கும்போது புடவையில் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டிருக்கு. இந்த தண்ணி எப்படி பட்டிருக்குன்னா என்னோடய அயன் பாக்ஸில் ஸ்டீம்ன்ற ஆப்ஷனை ஒன்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அயன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீம் வெளியில் வரும். நம்ம அப்படியே அந்த ஸ்டாண்டில் நான் வச்சுட்டேன். அப்படின்னு வைக்கும்போது என்ன இருக்குன்னா அந்த ஸ்டீம் வெளியே வர வர அந்த அயன் பாக்ஸ் கீழே போய் வாட்டர் தங்கியிருக்கு. ஆனால் அப்படியே எடுத்து அயன் பண்ணும்போது புடவையில் அந்த தண்ணி பட்டுருச்சு. இப்போ சென்டர் ப்ளீட்டை உள்பக்கமாக திருப்பி நம்ம போட்டுக்கணும். உள்பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். வெளிப்பக்கம் அயனிங் டேபிள் மேலே இருக்கணும். திருப்பி போட்டுட்டு நம்மளுடைய மடிப்பெல்லாம் கலைஞ்சிருக்கும். அதை நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். நம்ம அந்த மடிப்பு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மேலேருந்து கீழே வரும். அதை நம்ம கைட்லைனாக வச்சு அரேஞ்ச் பண்ணாவே ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சென்டர் ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபோல்டிங்க்காக செட் பண்ண போகிறோம்.
இப்போ முன்னாடி தொங்கிட்டு இருக்க கிளாத்த எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு மடிக்கிறோம். இது வந்து நம்ம கவர்ல போட்டு தர மாரி இருந்துச்சு அப்டின்னா, 13 சைஸ்ல கவர் இருக்கு. 14 சைஸ்ல கவர் இருக்கு. இந்த 2 கவர்ல நீங்க எந்த கவர் வேணாலும் சூஸ் பண்ணி உங்க கஸ்டமருக்கு குடுக்கலாம். என்னுடைய பழைய வீடியோஸ்ல பார்த்தவங்களும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் தெரியும். நான் சாரி ப்ரீப்ளீட்காக ஒரு ஷாப் வச்சிருக்கேன்னு. ஸோ அந்த கடைக்கான டிஸ்ப்ளேக்காக தான் இப்போ நான் இந்த சாரிய அயர்ன் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ இது ஹேங்கர் ஃபோல்டிங். முந்தானி எடுத்து மேல வச்சுட்டு, செஸ்ட் ப்ளீட்ட மட்டும் நான் மெஷர்மென்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அதுதான் அந்த பாக்ஸ் ஃபோல்டிங்ல மேல நமக்கு அழகா காட்டும். ஹேங்கர் ஃபோல்டிங்லும் அது டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நான் பண்ற மாரி மூவ் பண்ணி போட்டுட்டு, ஒரு கிளிப் எடுத்து நீங்க செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்பதான் துணி நகராம இருக்கும். நமக்கு அரேஞ்ச்மென்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் பண்ற மாரி அந்த மடிப்பெல்லாம் கலைஞ்சிருந்துச்சு அப்டின்னா, அத நீங்களும் எடுத்து நேர் பண்ணிக்கோங்க. நேர் பண்ணி முடிச்சுட்டு நம்மகிட்ட கொஞ்சம் எக்ஸஸ் கிளாத் இருக்கும். அதையும் நான் எடுத்து வைக்கிற மாரியே ஒரு மடிப்பு மடிச்சு அத மேல வைங்க. அப்பதான் இந்த எக்ஸஸ் கிளாத் எதுவுமே வெளில தெரியாம நமக்கு ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் நம்ம மடிச்சு முடிச்சுட்டு, ஃபோல்டிங்க்குன்ற மாரி ரெடி பண்ணணும். இப்ப நான் மடிக்கிற மாரி மடிக்கணும். பாக்ஸ் ஃபோல்டிங்கா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம ஹேங்கர் ஃபோல்டிங் தானே பண்ண போறோம். ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க. அந்த ஹேங்கர் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஹேங்கர்க்குள்ள நம்ம சாரிய ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள விடணும். அப்பதான் நமக்கு அந்த ஹேங்கர்லேருந்து துணி கீழ நகராம இருக்கும். நான் பண்ற மாரி பண்ணிட்டு, ஒரு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த செஸ்ட் பீட்ட அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு துணி நகராம இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பின்ன நம்ம செக்யூர் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி எல்லா பிளேட்டையும் கரெக்ட்டா இருக்கிற மாரி கீழயும் நம்ம அரேஞ்ச்மென்ட் பண்ணணும். ஃபைனல் லுக் இதுதான். என்னோட கடைக்கான டிஸ்ப்ளே ரெடி ஆயிருச்சு. என்னோட அடுத்த வீடியோக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. பாய்.